சங்கீதங்கள் புஸ்தகம் 46வது புஸ்தகம் 1வது வசனத்தை நாம் தியானித்து வருகிறோம். சங்கீதம் 46:1 சொல்லுகிறது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நமக்கு அடைக்கலமும் ஆண்டவர் நமக்கு பலனும் ஆபத்து காலத்தில் துணையுமாய் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் நமக்கு புகலிடமாய் அடைக்கலமாய் நமக்கு இருக்கிறார். கடந்த வாரங்களிலே எப்படி அடைக்கலமாய் இருக்கிறார் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். தொடர்ந்து சில பகுதிகளை நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் யாருக்கு அல்லது யாருக்கு அடைக்கலமாய் இருக்கிறார் அப்படிங்கிறத குறித்து நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதங்கள் புஸ்தகம் 69 நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அதில் எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதங்கள் புஸ்தகம் 69:29 நீங்கள் வாசித்தால் அந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நானோ சிறுமையும் துயரமும் உள்ளவன், தேவனே உம்முடைய இரட்சிப்பு எனக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பைபிள் சொல்லுகிறது, நான் சிறுமையும் எளிமையுமானவன், ஆண்டவரே நான் சிறுமையும் துயரமும் உள்ளவன், தேவனே உம்முடைய இரட்சிப்பு எனக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. நமக்கு அடைக்கலமாய் கொடுக்கப்படுகிறது. அடுத்தது வேதம் நமக்கு சொல்லுகிறது, தேவனுடைய இரட்சிப்பு, தேவனுடைய விடுதலை. இரட்சிப்பு என்கிற வார்த்தையிலே பல அர்த்தங்கள் சொல்லப்படுகிறது. விடுதலை, சுகம், இதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் அநேக வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. தமிழில் இரட்சிப்பு என்று எல்லாவற்றுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. விடுதலை, நமக்கு கொடுக்கப்படுகிற சுதந்திரம், எல்லாவற்றுக்கும் இரட்சிப்பு என்கிற வார்த்தை சொல்லப்படுகிறது. இங்கே ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, ஆண்டவருடைய இரட்சிப்பு தான் எனக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்குது. ஆண்டவரால் நாம் ரட்சிக்கப்படுகிறோம் அல்லது விடுவிக்கப்படுகிறோம் என்றால் அதுதான் நமக்கு பெரிய அடைக்கலம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம பிரச்சனையில கடவுள் நமக்கு உதவி செய்கிறார் என்றால், ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கிறார் என்றால் நமக்கு அதுதான் பெரிய அடைக்கலம். ஆமென். அல்லேலூயா. நமக்கு பல போராட்டங்களும் பிரச்சனைகளும் வேதனைகளும் சூழ்ந்த உலகத்தில் நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த பிரச்சனையிலிருந்து நாம வெளியே வர்றதுக்கு ஆண்டவர் ரட்சிப்பை அனுப்பினார் என்றால் அதுதான் நமக்கு அடைக்கலம். ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார், நமக்கு பதில் கொடுக்கிறார் என்றால் அதுதான் நமக்கு அடைக்கலமா இருக்கிறது. இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் சிறுமையும் துயரமும் உள்ளவன், தேவனே உம்முடைய ரட்சிப்பு, நான் துயரம் உள்ளவன் அல்லது நான் சிறுமை உள்ளவன், உம்முடைய ரட்சிப்பு எனக்கு அடைக்கலமா இருக்கட்டும் அல்லது அடைக்கலமாவதாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது சங்கீதங்கள் புஸ்தகம் 107 நீங்கள் வாசித்தால் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதங்கள் புஸ்தகம் 107:41 வசனம் சொல்லுகிறது, எளியவனையோ சிறுமையிலிருந்து எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவன் வம்சத்தை மந்தையை போலாக்குகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சிறுமையும் எளிமையுமானவர்களை ஆண்டவர் எப்படி அடைக்கலமாய் மாற்றுகிறார் பாருங்க. எளியவனை சிறுமையிலிருந்து எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போலாக்குகிறார். அதிலும் சங்கீதங்கள் புஸ்தகம் 9 நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதங்கள் புஸ்தகம் 9 நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். அல்லேலூயா. அப்போ துயரம் உள்ளவன், சிறுமை உள்ளவன், ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது, நான் சிறுமையும் எளிமையுமாயிருக்கிறேன், எனக்கு நீர் அடைக்கலமாயிருக்கிறேன். எப்படி அடைக்கலமாயிருக்கிறாரா? சிறியவனை எளிமையனை சிறுமையிலிருந்து தூக்கி வெளியே எடுத்து அவனை உயர்ந்த அடைக்கல வைத்து அவனை தேவன் மந்தையை போலாக்கி அவனுக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் சிறுமைகளை மாற்றி போடுகிறார். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் எளிமைகளை மாற்றி போடுகிறார். எப்படி மாற்றி போடுகிறாரா? வேதம் சொல்லுது, கர்த்தருடைய கரத்தை நீட்டி நம்மை தொட்டு அல்லது தேவனுடைய வார்த்தைகளை அனுப்பி நம்மை தொட்டு நம்மை விடுதலை ஆக்குகிறார். நம்புறவங்க மாத்திரம். அல்லேலூயா. ரட்சிப்பை அனுப்பி நமக்கு விடுதலை கொடுக்கிறார். இரண்டாவது ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். சங்கீதம் 71வது புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் புஸ்தகம் 71 நீங்கள் வாசிக்கும் போது 7வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 71:7 சொல்லுது, அநேகருக்கு நான் ஒரு புதுமை போலானே, நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமாய் இருக்கிறீர். அல்லேலூயா. இங்க சங்கீதக்காரர் என்ன சொல்லுகிறார்னா, அநேகருக்கு நான் ஒரு புதுமையா இருக்கிறேன். புதுமை என்றால் மற்றவங்களை விட நான் கொஞ்சம் வித்தியாசமா தெரிகிறேன், எல்லாருடைய பார்வைக்கும் வித்தியாசமாய் தெரிகிறேன். நீங்க 5வது வசனத்தில் வாசித்தால் அங்கு சில காரியங்கள் புரியும். கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறுவயது தொடங்கிய நம்பிக்கையுமாயிருக்கிறீர். நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. உண்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். அநேகருக்கு நான் ஒரு புதுமையை போலானே. இப்ப என்ன சொல்றாருன்னா, சிறு வயதிலிருந்து என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய நோக்கம், எனக்கு எல்லாம் நீரே. அப்படி இருக்கும்போது மற்றவங்க என்ன பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமா தெரியுது. அல்லேலூயா. சிலர் எப்பவும் ஜெபம் பண்றது சிலருக்கு வித்தியாசமா தெரியும், எப்பவும் ஆராதிப்பது சிலருக்கு வித்தியாசமா தெரியும். என்னைக்கும் சர்ச்சைக்கு வந்தா சிலருக்கு நம்ம பார்த்தா ஒரு மாதிரி தெரியும். அல்லேலூயா.
என்னடா இவங்க என்னைக்கு பார்த்தாலும் ஜெபத்துக்கு போறாங்க, என்னைக்கு பார்த்தாலும் பைபிள் வாசிக்கிறாங்க, என்னைக்கு பார்த்தாலும் ஆராதிக்கிறாங்க, எப்பவும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ புதுமை, அப்போ வித்தியாசமான ஆட்களாய் நமக்கு தெரியுது. அவங்களால நம்ம புரிஞ்சிக்கவே முடியாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இந்த உலகம் கிறிஸ்தவர்களை இதுவரைக்கும் புரிஞ்சுக்கிட்டதே இல்லை. உண்மையான கிறிஸ்தவர்களை இதுவரைக்கும் உலகம் புரிஞ்சுக்கிட்டதே இல்லை, இன்னும் உலகம் புரிஞ்சிக்க போறதும் இல்லை. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? உலகத்துக்கு சில காரியங்கள் புரியாது. நம்ம எப்பவும் ஜெபம் பண்றது, நம்ம எப்பவும் விசுவாசித்தல், எப்பவும் ஆண்டவர் ஆராதித்தல், எப்பவும் பைபிள் தேவ ராஜ்யம் என்று வாழ்வது சிலருக்கு வித்தியாசமாய் தோன்றும். சிலருக்கு நம்மளை பார்த்தா லூசு மாதிரி தெரியும். அல்லேலூயா. இருக்கீங்களா? சோத்திரம், அல்லேலூயா. ஒரு பாஸ்டர்கிட்ட ஒருத்தர் கேட்டாரா, நீங்க என்ன பாஸ்டர் லூசானு? ஆமென், சோத்திரம், அல்லேலூயா. அப்போ அவர் சொன்னாரா, நான் லூசு தான், இயேசுவின் வருகை நான் லேசாயிருவேன். அல்லேலூயா. நீ இங்கே இருப்ப, நான் லேசா பறந்து போயிடுவேன்டா. சோத்திரம், அல்லேலூயா. அப்போ சிலருக்கு நம்ம பார்த்தா அப்படித்தான் தெரியும், அப்படித்தான் நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. ஏன்னா எப்பவும் என்ன வந்தாலும் ஜெபம் பண்றோம், என்ன வந்தாலும் ஆராதிக்கிறோம், பிரச்சனை வந்தாலும் ஜெபம் பண்றோம், கண்ணீர் வந்தாலும் ஜெபம் பண்றோம். அப்போ நம்ம பார்க்குறவங்களுக்கு நம்முடைய திறமைகள் மேல நம்பிக்கை இல்லையோ, ஆமென், ஆண்டவரே நம்புறதுனால நமக்கு வித்தியாசமாய் தெரிகிறது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எங்க சங்கீதக்காரன் என்ன சொல்றாரு பாருங்க, ஆனா நீரோ எனக்கு அடைக்கலமாய் இருக்கிறீர். அல்லேலூயா. உலகத்தின் பார்வைக்கு என்ன புதுமையா தெரியுது, ஆனா உம்முடைய பார்வைக்கு என்ன பிரியமா தெரியுது. நம்புறவங்க மாத்திரம் அல்லேலூயா. உலகம் என்ன புதுமையா வித்தியாசமா ஒரு மாதிரி பார்க்குது, ஆனா இயேசு என்ன பார்க்கும்போது பிரியமா பார்க்கிறார். நம்புறீங்களா? அப்போ ஆண்டவர் சொல்றாரு, சங்கீதக்காரன் சொல்றாரு, நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமா இருக்கிறீர். யாருக்கு தெரியுமா இந்த அடைக்கலம்? இங்க 5வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமா இருக்கிறீர். என்னுடைய நோக்கம், என்னுடைய எய்ம், என்னுடைய எதிர்பார்ப்பு, என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா நம்பிக்கையும் நீங்க அப்படின்னு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கடவுள் அடைக்கலமா இருப்பா. நம்புறவங்க மாத்திரம் அல்லேலூயா. நம்ம நோக்கம், நம்ம எதிர்பார்ப்பு, பல விதங்களில் நாம் எதிர்பார்த்து வருகிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் பல விதத்தில் எதிர்பார்த்து வருகிறோம். சங்கீதக்காரன் ஒரு இடத்துல சொல்லுகிறார் அழகாய், சிலர் ஆசையை தேடுகிறான், ஐஸ்வர்யத்தை நாடுகிறான், எவன் வாரி கொண்டு போவான் என்று தெரியாதவனுக்கு. ஆனால் நீரே என் நம்பிக்கை. என்னுடைய நம்பிக்கை என்னது? நீங்க தான். ஏன் அப்படின்னா, என்னுடைய நம்பிக்கை நீங்களா இருக்கிறதுனால எனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைச்சிடும். ஆமீன். நம்புறீங்களா? அல்லேலூயா. அதனால இவர் சொல்றாரு, சிறு வயது தொடங்கி என்னுடைய நம்பிக்கை நீங்களா இருக்கிறபடினா, நோக்கம் நீங்களா இருக்கிறபடினா, மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசமா தெரிஞ்சாலும் எனக்கு நீர் அடைக்கலமாய் தெரிகிறீர். நம்புறவங்க மாத்திரம் கையை உயர்ச்சி. அல்லேலூயா. சங்கீதம் 62 அடுத்த ஒரு வேத பகுதியை வாசிப்போம். சங்கீதம் புத்தகம் 62 அதுல 8வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அடுத்த ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. யாருக்கு ஆண்டவர் அடைக்கலமா இருக்கிறார்? ஜனங்களை எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள், தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். வேதம் நமக்கு சொல்லுது, ஜனங்களை எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். அடுத்தது ஒரு முக்கியமான காரியம், இருதயத்தை ஊற்றுகிற தன்மை. 1 சாமுவேல் புஸ்தகத்துக்கு வாங்கல, அதிலே 1வது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது, 1 சாமுவேல் புஸ்தகம் 1வது அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே 15வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அதற்கு அந்நாள் பிரதித்திரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிட்டேன். அல்லேலூயா. அவன் ஜெபம் பண்றது ஒன்று இருக்கு, ஆராதித்தல் ஒன்று இருக்கிறது, இருதயத்தை ஊற்றுகிறது என்று ஒன்று இருக்கிறது. இருதயத்தை ஊற்றுகிற நிலை இங்க பைபிள்ல எழுதப்பட்டிருக்கு. அன்னாளை குறித்து தெரியும், அவளுக்கு குழந்தை இல்லை, அது மாத்திரமல்ல, அவளுடைய சக்களத்தை அவளை டெய்லி உபத்திரப்படுத்திக்கிட்டே இருந்தா, அவளை நிந்தனை அவமானப்படுத்திக்கிட்டு இருந்தா. வேதம் சொல்லுது, அன்னாள் போய் ஆண்டவருடைய சமூகத்துல எல்லாத்தையும் சொல்லிட்டா. அல்லேலூயா. விண்ணப்பத்தை சொல்றது ஒன்று இருக்கிறது, மொத்தமாய் கொடுக்கிறது ஒன்று இருக்கிறது. மொத்தமாய் கொடுக்கிறது இங்க என்ன சொல்றாருன்னா, ஒரு குழந்தை இருந்தா நான் உமக்கு தருவேன், உங்களுடைய சமூகத்துக்கு தருவேன்னு சொல்லிட்டு மொத்தமா கொடுத்தா. அடுத்த வசனத்துல நீங்க வாசிச்சு பாருங்க, அதே அதிகாரம் 18வது வசனத்தை நீங்கள் வாசிச்சு பாருங்க. அதில் எழுதப்பட்டிருக்கிறது, அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவதென்றா, பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால், அப்புறம் அவள் சுக்கமுகமாய். இதுதான் ஊற்றுகிற தன்மை. ஊற்றுகிற தன்மைனா மொத்தத்தையும் கடவுளிடத்துல கொடுத்துறது, அவ்வளவுதான். இதுக்கு மேல நீங்க தான் பார்த்துக்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இவ்வளவு வருஷம், அதுக்கு முன்னாடி பல வருஷமா வந்துட்டு இருக்க ஆலயத்துக்கு, அதுக்கு முன்னாடி பல பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கிறா. ஆனா அது வரைக்கும் பண்ணாத ஒரு ஜெபத்தை குடிச்சுட்டா. என்ன தெரியுமா? மொத்தமா கடவுள் இடத்துல கொடுத்தது. அல்லேலூயா.
அதுக்கப்புறம் அவள் என்ன செய்யலையா? துக்க முகமா இருக்கல. அதை பத்தி அவ ஒரி பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணாளா? இல்லை. அல்லேலூயா. இதுதான் இருதயத்தை ஊற்றுகிற தன்மை. மொத்தமா அதுக்கு மேல என்னுடைய இருதயத்துல அந்த உண்மை சொன்னா அந்த பாரமே இல்லை. அல்லேலூயா. பாரமே இல்லை, எல்லாத்தையும் கொடுத்து. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சபையில் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ ஒரு பெரிய பிரச்சனை அங்கே வந்துருச்சு. பெரிய பிரச்சனைனா அப்படி ஒரு பிரச்சனை. நான் ஒரு சின்ன வயசு அந்த டைமில் நான் பெரிய அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு என்னெல்லாமோ பண்ணினேன், எங்கெல்லாமோ ஓடுனேன். என்னால் எனக்கு வயதுக்கு மிஞ்சி ஓடுனேன். அல்லேலூயா. எனக்கு அப்போ 25 வயசு 26 வயசு. ஆனால் நான் 40 வயசு வேலையை அப்போ செஞ்சேன். ஆனால் என்ன நடந்துச்சு தெரியுமா? அவ்வளோ இடம் பணம் கொடுத்து ஆஃப் ஆக்கப்பட்டது. எல்லா இடமும் பணம் கொடுக்கப்பட்டது. எல்லா இடமும் ஆஃப் ஆயிடுச்சு. ஒன்றுமே தெரியல. நான் நேராக சர்ச்சுக்கு வந்து சொன்னேன், ஆண்டவரே, உங்கள் சர்ச்சு, உங்கள் ஊழியம், உங்கள் காரியம் உங்களுக்காக நீரே பார்த்துக்கொள்ளும். அல்லேலூயா. கை செஞ்சு என்ன விட்டுரும். ஏன்னா நான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டேன், முயற்சி எல்லாம் பண்ணிட்டேன், ஒன்றுமே நடக்கலை. இப்போ எல்லாத்தையும் உங்கள்கிட்ட தர்றேன்ட்டு போயிட்டே இருந்தேன். அல்லேலூயா. ஆனால் என்ன நடந்துச்சு தெரியுமா? அதுக்கப்புறம் தான் கடவுள் கிரியை செய்தார். அல்லேலூயா. கடவுள் கிரியை செய்த போது நான் எவ்வளவு முயற்சி எடுத்தனோ அதை விட பல மடங்கு செஞ்சார். அவன் நடக்காத இடத்திலிருந்தெல்லாம் அற்புதம் செய்தார். நீங்க ஒரு காரியத்தை உடைச்சு ஊத்துறது எப்படி தெரியுமா? அதுக்கப்புறம் அதை குறிச்ச எண்ணமே உங்களுக்குள்ள வராது. என் ஆண்டவர் நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். அவர்கிட்ட கொடுத்துட்டேன், அவர்கிட்ட தந்துட்டேன், அதுக்கு மேல நீங்களே பார்த்துக்கோங்க. அல்லேலூயா. ஒருத்தர் சொன்னாரு, என் பிள்ளை என் ஊழியத்துக்கு கொடுத்துட்டேன், நீரே எடுத்துக்காரு. அல்லேலூயா. நான் சின்ன வயசுல ஒப்பு கொடுத்துட்டேன், இவன் பரமாட்டேங்கிறான், நீரே எடுத்துக்காரு. இவன் எங்கெல்லாம ஓடனா கடைசியில ஊழியத்துக்கு வந்தான், அவனே வந்தான். அல்லேலூயா. அப்ப இதுதான் உடைச்சு ஊத்துற அனுபவம். சங்கீதக்காரன் என்ன சொல்றானா, உங்க இருதயத்தை மொத்தமா உடைச்சு கொடுத்துருங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல அந்த பாரமே இருக்கவே கூடாது. அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்கள். அல்லேலூயா. அப்படி கொடுத்துட்டீங்கன்னா சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவள் இனி துக்க முகமா இருக்கல, அவளுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தா, அவளை தேவன் கடாட்சித்தார். நம்புறவங்க மாத்திரம் கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறா, ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நம்மளுக்கு தேவன் அடைக்கலமா இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எப்ப தெரியுமா? நம்முடைய இருதயத்தை கடவுளிடத்துல உடைச்சு போடும்போது. அடுத்தது நீங்க சங்கீதங்கள் புஸ்தகத்தை திருப்பி கொள்ளுங்க. அதுல 59வது புஸ்தகம், சங்கீதங்கள் புஸ்தகம் 59 வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு காரியத்தை சொல்லுகிறான். சங்கீதம் 59:9 தாவீது ஒரு காரியத்தை சொல்லுகிறான். அவன் வல்லமையை நான் கண்டு உமக்கு காத்திருப்பேன், தேவனே எனக்கு உயர்ந்த அடைக்கலம். அடுத்தது யாருக்கு அடைக்கலம் ஆண்டவர் கொடுக்கிறார் பாருங்க. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், மேல வசனங்களை நீங்க வச்சு பாருங்க. அவன் ஆனாலும் கர்த்தாவே, நீர் அவர்களை பார்த்து நகைப்பீர், புறஜாதிகள் யாவரையும் இகழுவீர், அவன் வல்லமையை நான் கண்டு உமக்கு காத்திருப்பேன், தேவனே எனக்கு உயர்ந்த அடைக்கலாம். அநேக பிரச்சனைகள் மத்தியில் அதுல நீங்க சங்கீதம் 59 வசனத்துக்கு மேல ஒரு பிராக்கெட் எழுதப்பட்டிருப்பாருங்க. அந்த பிராக்கெட்ல என்ன எழுதப்பட்டிருக்கு? சவுல் தாவீதை கொல்லுவதற்காக ஏவல் ஆட்களை அனுப்பின போது. அல்லேலூயா. எப்படி இந்த சங்கீதத்தை எழுதுறாரு? ஏவல் ஆட்களை அவனை கொல்றதுக்காக அனுப்பும் போது பாட்டு வருது. ஆமென். அல்லேலூயா. இங்க எப்படி பாட்டு வருது பாருங்க. இவ்வளவு பிரச்சனை வரும்போது நான் உமக்கு காத்திருப்பேன். நம்புறீங்களா? ஆமென். நம்புறீங்களா? ஏன்னா வேதத்தில் அழகா எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். உங்களுக்கு பிரச்சனையிலையும் பாட்டு வருதுன்னா நீங்க தான் ஜெயிப்பீங்க. ஆமென். சத்தமாய் சொல்லுங்க. அல்லேலூயா. இங்க என்ன எழுதப்பட்டிருக்கு பாருங்க. ஆண்டவரே, எனக்கு இவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் உங்களுக்கு காத்திருப்பேன், நீரே எனக்கு, தேவனே எனக்கு அடைக்கலாம். அப்ப சவுல் கொல்ல நடக்கும்போது ஆட்களை அனுப்பி செட் பண்ணிட்டு அவனை முடிச்சிருங்கன்னு சொல்லும்போது அவர் உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, நான் உங்களுக்கு காத்திருப்பேன். இவ்வளவு பிரச்சனையை கண்டு நான் இந்த பிரச்சனையை மேற்கொள்றதுக்கான வழிமுறையை பார்க்க மாட்டேன், நான் உங்களை காத்திருப்பேன். ஏன் தெரியுமா? நீங்க இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய வாக்கு தத்தம் இருக்கிறது. உபாகம் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 33வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கும் போது, உபாகம் புஸ்தகம் 33:27 வாசிக்கும் போது அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். பைபிள் என்ன சொல்லுதுன்னா, அநாதி தேவன் உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம், அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். அல்லேலூயா. இஸ்ரவேலுக்குள்ள ஒரு பெரிய பிரமாணம் என்ன தெரியுமா? சத்துருக்கள் வரும்போது தேவன் உனக்கு அடைக்கலாம். இதுதான் அவர்கள் கற்றுக்கொண்ட பாடம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்க என்ன கற்றுக்கொண்டீங்க? பக்கத்துல உங்களை கையை பிடிச்சு கேளுங்களேன். சத்துரு வரும்போது என்ன செய்யணும் அப்படிங்கிறத கற்றுக்கொண்டீங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. என்ன கற்றுக்கொண்டீங்க?
ஒளிச்சு ஓடணும்னு கற்றுக்கொண்டோம். அல்லேலூயா. இல்லைன்னு வேற ஏதாவது செய்யணும் கற்றுக்கொண்டோம். நிறைய இடங்கள் அப்படி கற்றுக் கொடுக்கிறோம். இங்க இஸ்ரவேலுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்ன தெரியுமா? சத்துரு வரும்போது அனாதி தேவன் உனக்கு அடைக்கலமா இருப்பா. அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். எனக்கு பிரச்சனை வரும்போது அனாதி தேவன் எனக்கு அடைக்கல. இங்க எதிராளி கொல்றதுக்கு ஆட்களை வச்சுட்டான். ஆனா நான் யாரை நம்புறேன்னா, யாருக்கு காத்திருக்கிறேன்? எனக்கு அடைக்கலமா இருக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. அதனால பைபிள் சொல்லுது, அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். யாருக்கு தெரியுமா? ஆண்டவர் சத்துருக்களை துரத்துவார். ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கிறவர்கள். பலன் எப்ப உண்டாகிறது? எதிரியை மேற்கொள்ளக்கூடிய பலன் எப்ப உண்டாகுது தெரியுமா? நம்ம எவ்வளவு தூரம் காத்திருக்கிறோமோ அவ்வளவு தூரம் நமக்கு பலன் உண்டாகிறது. சோத்திரம். உங்க பிரச்சனையை மேற்கொள்றதுக்கு வேற எதையுமே முயற்சி பண்ணாதீங்க. உங்களை பிரச்சனையை மேற்கொள்றதுக்கு எதையுமே நாடி போகாதீங்க. உங்க பிரச்சனையை மேற்கொள்றதுக்கு எதையுமே நம்பாதீங்க. எது உங்களுக்கு உதவாது. ஆனா பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? நீங்க எவ்வளவு தூரம் காத்திருக்கீங்களோ அந்த காத்திருக்குதல் தான் இங்க சொல்லுது. கடவுள் ஆதாரமாய் அவர் சத்துருக்களை துரத்திட்டு சொல்லுவாரு, நீ அழிச்சிரு. அல்லேலூயா. நீ அழிச்சிரு. சில நேரங்கள்ல ஆண்டவர் எல்லாத்தையும் முறியடிச்சிட்டு அதை நீ முடிச்சிரு. அல்லேலூயா. அல்லேலூயா. கடவுள் அப்படித்தான் சொல்ற. எப்ப நான் அடிச்சு போட்டு நீ லாஸ்டா ஒன்னு அடிச்சுக்க. கையை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு வர்ற பிரச்சனையை துரத்தி, அதான் எழுதப்பட்டிருக்கு. என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, அவர் உன் சத்துருக்களை துரத்திட்டு உன்னை பார்த்து அழிச்சிருக்கிறார். எப்படி இருக்கு பாருங்க. அல்லேலூயா. அவர் வேலையை முடிச்சிட்டாரு. முடிச்சுட்டு நீ பேரை வாங்கிக்க. நம்புறீங்களா? கையை வைத்து சொல்லுங்க. அல்லேலூயா. இதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ பேரை வாங்கிக்க. கடைசி நேரத்துல பேரை வாங்கிக்க. ஆண்டவர் சொல்றாரு, காத்திருக்கிறவர்களுக்கு முன்பாக சத்துரு நிக்க மாட்டான். நம்புறீங்களா? அல்லேலூயா. உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு அடைக்கலமா இருக்கணும்னா பைபிள் சொல்லுகிறது, நீங்க தேவ சமூகத்துல காத்திருங்க. அவருடைய சமூகத்துல காத்திருங்க. அவரை நம்பி இருதயத்துல உள்ளதெல்லாம் குடிச்சிருங்க. அல்லேலூயா. அதுல என்ன எழுதப்பட்டிருக்கு? ஜனங்களே, கர்த்தரை நம்புங்கள், உங்கள் இருதயத்தை கர்த்தரை நம்பி ஊற்றிருங்க. பைபிள் அப்படித்தான் சொல்லுது. கர்த்தரை நம்பி ஊற்றிருங்க. ஆண்டவர் மேல ஆண்டவரை நோக்கமாய் வைங்க. அவரே என்னுடைய நம்பிக்கையை வைங்க. அவருடைய ரட்சிப்பு உங்களுக்கு விடுதலை தந்து உங்களுக்கு அடைக்கலத்தை தரும். அல்லேலூயா. எல்லாரும் அப்படி எழுந்திருக்கலாம், செபிப்போம். எல்லாரும் அப்படி எழுந்திருக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்துல எல்லாரும் செபிப்போம். பரிசுத்த தேவன் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த தேவன் நமக்கு பலனை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அனாதி தேவன் உனக்கு அடைக்கலாம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். ஹல்லேலூயா. 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 எல்லாரும் ஜெபிக்க போறோம். ஆண்டவருடைய சமூகத்தை எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும். வேதம் என்ன சொல்லுது? தேவனே எனக்கு அடைக்கலாம். எப்போ தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார் தெரியுமா? காத்திருக்கும் போது, அவரை நம்பி நம்ம இருதயத்தை ஊற்றும் போது, அவரே நம்முடைய நோக்கமாக இருக்கும்போது. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல எங்க நோக்கம் என்ன ஆண்டவரே? நான் அநேகருக்கு புதுமையா தெரிகிறேன். எனக்கு இயேசு நோக்கமா இருக்கும்போது உலகத்துக்கு நான் புதுமையா தெரிகிறேன். ஆனா தேவனுடைய பார்வையில் நான் பிரியமா தெரிவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உலகம் நம்ம பார்த்த அநேக நேரங்களில் எப்பவும் ஜெபம் பண்ணுறாங்க, பைபிள் வாசிக்கிறாங்க, ஆண்டவரை தேடி போகிறாங்க, சர்ச்சுக்கு போகிறாங்க. வாரத்துக்கு ஒரு நாள் போதாதான், வாரத்தில் டெய்லி ஜெபம் பண்ணணுமா, எப்பவும் பைபிள் வாசிக்கணுமா அப்படிங்கிறத பார்த்து அவர்களுக்கு அது வித்தியாசமே தெரியுது. ஏன்னா அதனால அவங்களுக்கு அதனுடைய அனுபவங்கள் இல்லை. ஆண்டவருடைய அடைக்கலம் என்கிற ஒரு பாதுகாப்பு அவங்களுக்கு தெரியல. அதனால அவங்க அப்படிதான் இருக்காங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? சங்கீதக்காரன் என்ன சொல்லுங்க? ஆண்டவரே, என்ன உலகம் எப்படி பார்க்கறதுங்கிறது எனக்கு முக்கியம் இல்லை, என்ன நீங்க எப்படி பார்க்குறீங்க அதான் முக்கியம். ஹல்லேலூயா. உலகம் உங்களை எப்படியும் பார்க்கட்டும், அவனு பிரச்சனையே இல்லை. ஆனா கடவுள் உங்களை பார்க்கிற விதத்துல பார்த்தா பைபிள் சொல்லுது, கடவுள் உங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் நோக்கம் என் நம்பிக்கை நீங்க ஆண்டவரே, அதனால ஸ்தோத்திரம், நீர் எனக்கு அடைக்கலமா இருக்கிறீர். சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், ஆண்டவருடைய வசனத்துல சொல்லுகிறான், என் ஜனங்களை எல்லாரும் கர்த்தரை நம்புங்கள், அவருடைய சமூகத்தில் இருதயத்தை ஊற்றிருங்க. இருதயத்தை ஊற்றிருங்க. உடைத்து ஊற்றுகிற ஒரு அனுபவம் இருக்கிறது. மொத்தமாய் ஆண்டவரிடத்துல கொடுத்த, ஆண்டவரே இந்த பிரச்சனை என்னால மேற்கொள்ள முடியாது, இந்த பிரச்சனை என்னால தாங்கிக்க முடியல, இந்த பிரச்சனையை சமாளிக்கிறது எனக்கு தெரியல ஆண்டவரே, எல்லாத்தையும் உங்ககிட்ட தர்ற ஆண்டவரே. இதான் கொடுச்சல், இதான் உடைத்து ஆண்டவருடைய சமூகத்திலே ஊற்றி விடுகிற அனுபவம். ஊற்றி விடுகிற அனுபவம். அதுக்கு மேல சங்கீதக்காரன் கூட சொல்லுங்க, எனக்கு கண்ணீர் இல்லை, எல்லாத்தையும் ஊற்றிட்டேன், இருதயத்துல வேற ஒண்ணுமே இல்லை, எனக்கு வேற எந்த எந்த விதமான வழியும் இல்லை ஆண்டவரே,
எனக்கு நீரே வழி ஆண்டவரே, நீரே எனக்கு பலன் ஆண்டவரே, நீரே எனக்கு திடன் ஆண்டவரே, உம்முடைய சமூகமே என்னை நடத்தும், உம்முடைய சமூகமே, வேற ஒன்றும் எனக்கு இல்லை ஆண்டவரே. சொல்லி பாருங்க. அன்னாள் அப்படிதான் செஞ்சா, அன்னாள் அப்படிதான் செஞ்சா. நிந்தனையும் அவமானங்களும் பகையும் வெறுப்பும் அவளை நெருக்கினது. அவளுக்கு ஏற்பட்ட அவமானத்தினால ஒன்றும் தெரியல, என்ன செய்வதுன்னு தெரியல. யார் என்ன பார்க்காங்களோ இல்லையோ, ஏலி கூட அவ மதுபானம் அருந்தி இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவளுடைய வாய் அசைந்து கொண்டது. அவளுடைய நிலைமை அப்படி இருந்தது. காரணம், அவள் இருதயத்தை ஊற்றி கொண்டிருந்தா. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் அவ துக்கமுகமா இருக்கவே இல்லை. அதுக்கப்புறமா அவளுக்கு அந்த எண்ணமே இல்லை. ஏன்னா, நான் குடிச்சிருக்கிற ஆண்டவர் எனக்கு எல்லாத்தையும் செய்வா, நான் நம்புகிற தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிற வார்த்தை, இதுதான் பைபிள் நமக்கு சொல்லுகிற வார்த்தை. நான் யார்கிட்ட குடிச்சிருக்கிறேன்னா, எனக்கு ஒத்தாசை வரும். பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுத்து வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்தில் என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். அதனால நான் கவலைப்படுவதில்லை. என்ன குறிச்சோ, வீட்டை குறிச்சோ, என் குடும்பத்தை குறிச்சோ, என்னுடைய ஆண்டவரை ஸ்தோத்திரம், என்னுடைய வாழ்க்கையை குறிச்சோ, என்னுடைய தேவைகளை குறித்து எனக்கு கவலை இல்லை. ஏன்னா, நான் ஒப்பு கொடுத்தது இயேசு இடத்துல, வானத்தையும் பூமியும் படைச்ச ஆண்டவரிடத்துல. இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, ஆண்டவர் என் பிரச்சனைகளை எல்லாம் உங்க கையில தர்றான், என் குடும்பத்தை ஆண்டவருடைய உங்களுடைய கரங்களை தருகிறோம், எங்க திருச்சபையை உங்க கரங்களை தருகிறோம், எங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா காரியங்களையும் உங்க கையில தர்றோம். ஆண்டவரே, ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரிடத்துல ஊற்றி விடுங்க. உங்க இருதயத்தை ஊற்றி விட்டுருங்க. ஆண்டவரே, இதுதான் என்னுடைய எண்ணங்கள், இதுக்கு மேல என்னால போராட முடியாது, இதுக்கு மேல என்னால் எதுவும் செய்ய முடியாது. பல வருடமாய் ஜெபம் பண்ணிட்டேன் ஆண்டவர், உபவாசம் இருந்துட்டேன் ஆண்டவரே, பல வருடமாய் ஆண்டவரே எதெல்லாமோ முயற்சி பண்ணிட்டேன், ஒண்ணுமே வாய்க்கல ஆண்டவரே. ஆனா நீரே நம்பிக்கை, நீரே நம்பிக்கை. உம்மிடத்துல என்ன தர்றேன் ஆண்டவரே, உம்மிடத்தை என் பிரச்சனையை தந்துடுறேன் ஆண்டவரே, நீங்க பார்த்துக்கோங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய வாழ்க்கை அதான் சொல்லுது, யெகோவா ஈரே, உம்முடைய சமூகத்துல பார்த்து கொள்ளப்படும். அதுக்கப்புறமா ஆடை குறிச்ச கவலையோ, அவன் பலியை குறிச்ச கவலையோ, பிள்ளையை குறிச்ச கவலையோ அவனுக்கு இல்லை. ஹல்லேலூயா. எதை குறிச்ச கவலையும் இல்லை. ஏன் தெரியுமா? அவர் சொன்ன வார்த்தை யெகோவா ஈரே, ஒரே வார்த்தை. தேவனுடைய சமூகத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். இதுதான் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம். எதை குறிச்ச கவலை இல்லாம இருக்குன்னா இயேசுவிடத்துல கொடுத்துருங்க, ஊற்றிடுங்க. தேவன் உங்களுக்காக எல்லாத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சிறுமை எளிமையமானவன் ஆண்டவரே, என்னை துயரத்தை ஆண்டவரை மாற்றுகிற நான் துயரம் உள்ளவன் ஆண்டவரே, உன்னுடைய ரட்சிப்பு எனக்கு அடைக்கலமாவதாக சங்கீதக்காரன் சொல்லுகிறார். என்னை ரட்சியும் ஆண்டவரே, என்னை ரட்சியும் ஆண்டவரே, என்னை விடுதலையாக்கும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. கேட்டு பாருங்க, கடவுள் உங்களுக்கு உதவி செய்வா. உங்களை உங்க சிறுமைப்பட்டவனுக்கு அடைக்கலமா இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. எளிமையானவனை சிறுமையிலிருந்து எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவன் வம்சத்தை மந்தையே போல மாற்றுகிறார். ஒப்பு கொடுப்பீங்களா ஆண்டவருடைய சமூகத்தில்? ஹல்லேலூயா. எல்லாரும் தெய்வ சமூகத்தில் சொல்லுங்களேன், கர்த்தாவே, என் நம்பிக்கை நீரே ஆண்டவரே, சிறு வயது தொடங்கிய நம்பிக்கை நீர் ஆண்டவரே. இந்த உலகத்தில் ஆண்டவரே, என் எதிராளி எவ்வளவு பெருசா இருந்தாலும் ஆண்டவரே, நான் ஆண்டவரை உமக்கு காத்திருப்பேன். தேவ சமூகத்தில் நான் காத்திருக்கிற நேரம் நான் தோற்று போற நேரம் அல்ல. தேவ சமூகத்தில் நான் காத்திருக்கிற நேரம் எனக்கு வெற்றியின் நாட்கள். அந்த நேரத்தில் தான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அநாதி தேவன் உனக்கு அடைக்கலமாய் இருக்கிறார், நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரமாய் இருக்கிறார், எதிராய் வருகிற சத்துருக்களை துரத்திட்டு அழித்து போடு என்று கட்டளையிடுவா. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் எவ்வளவு பெரிய தேவன். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்பீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.